இன்னைக்கு எபிசோட்ல பெண்கள் பத்தி நடேசன் ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி பேசினாரு. ஆம்பளைங்க கெஞ்சுற வரைக்கும் தான் பொண்ணுங்க மதிப்பாங்க, விலகி நின்னா அவங்களே வருவாங்க நினைக்கிறியா என்று கேட்டார். சோழன் அதை மறுத்து, நிலா என்னைக்குமே என்னை விட்டு போக மாட்டான்னு ஆணித்தரமா சொன்னது பார்க்கவே சிலிர்ப்பா இருந்துச்சு. நடேசன் கோர்ட்ல ஏன் விவாகரத்துக்கு சம்மதிச்சேன்னு கேட்டதுக்கு, சோழன் சொன்ன ரப்பர் பேண்ட் தத்துவம் வேற லெவல். கயிறை இழுத்துக்கிட்டே இருந்தா அருந்து போயிடும், கொஞ்சம் பிடிய விட்டாதான் பாசம் புரியும்னு சொல்லி நிலா தானா வருவான்னு சோழன் போட்ட கணக்கு மாஸ். ஆஃபீஸ்ல ராகவ் ப்ராஜெக்ட் விஷயம்னு சொல்லி காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டப்போ நிலா நயமா மறுத்த விதம் அழகு. எனக்கு ஆஃபீஸ் சூழல் தான் பிடிக்கும், வெளியே வர முடியாதுன்னு சொல்லி ராகவோட தப்பான எண்ணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நிலா ஜெயிச்சிட்டாங்க. மெக்கானிக் ஷாப்ல பாண்டியனும் வானதியும் எதிர்காலத்தை பத்தி பேசுனது கியூட். சேரனுக்கு கல்யாணம், ஆனா நமக்கு ரூம் பத்தாது, புதுசா மாடியில ரூம் கட்டணும்னு வானதி உரிமை கொண்டாடினதும், வானதி கையால தொட்டது எல்லாம் வளரும்னு சென்டிமெண்ட் பேசினப்போ கண்ணன் கலாய்ச்சது சிரிப்பா இருந்துச்சு. சேரன் வழக்கத்துக்கு மாறா சீக்கிரமா வீட்டுக்கு வந்து இன்ஜினியர் பையனுக்கு காது குத்துன்னு பொய் சொன்னப்போவே சோழனுக்கு சந்தேகம் வந்தாச்சு. அவசர அவசரமா பல்லவன் சென்ட் பாட்டியில காலி பண்ணிட்டு சேரன் கிளம்பின வேகம் அவர் கண்டிப்பா மாட்டிக்க போறாருன்னு சொல்லாம சொல்லுச்சு. சேரனை பின்தொடர்ந்து போன சோழனும் பல்லவனும் அவர் சந்தா கூட கோவில்ல ஜோடியா நிக்கிறத பார்த்துட்டாங்க. கையும் களவுமா பிடிச்சதும் இவங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சோழன் எடுத்த முடிவு இனிமேல் கதையை வேற ட்ராக்ல கொண்டு போகும். சோழன் நினைச்ச மாதிரி நிலா மனம் மாறி காதலை சொல்வாளா, இல்ல ராகவ் மூலமா புது பிரச்சனை வருமா? சேரன் மற்றும் சந்தா காதலுக்கு வீட்ல கிரீன் சிக்னல் கிடைக்குமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.